தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. இன்று நடைபெற்ற விஜயுடைய தாவேக பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி பற்றி தெளிவா தீர்மானமா சொல்லிட்டாரு விஜய். ஆக அடுத்து என்ன என்பதுதான் அரசியல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. தீர்மானத்தில் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், அதாவது மாமல்லபுரத்தில் இன்று நடந்த தாவேக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் 12வது கடைசி தீர்மானம் தான் கூட்டணி பற்றியது. அதில் தமிழகம் முழுவதும் கோடானு கோடி மக்களின் பேராதரவை பெற்று முதன்மை சக்தியாக திகழும் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பது என்றும், தேர்தல் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் முழு அதிகாரத்தை கழக தலைவர் அவர்களுக்கே வழங்கி இச்சிறப்பு பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது என தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு முன்னர் நடந்த சுவாரஸ்யமான பரபரப்பான சம்பவங்கள் என்ன தெரியுமா? பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் சேர போறாரு அப்படின்னு தீர்மானமே வரப்போகுதாங்க. அதுவும் விஜய் கட்சிக்கு தொகுதியெல்லாம் கூட பேசி முடிவாயிடுச்சா என்றெல்லாம் நேற்று இரவு முதலே அரசியல் வட்டாரங்கள்ல ரொம்பவே பேசு பொருளா இருந்தது. திமுக தரப்பும் கூட இப்படி ஒரு தகவல் உண்மையா, விஜய் பொதுக்குழுவில் இப்படி ஒரு தீர்மானம் எல்லாம் வரப்போகுதா அப்படின்லாம் கொஞ்சம் டென்ஷனும் ஆயிட்டாங்க. இத்தனை பரபரப்புகளுக்கும் தீர்மானம் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் விஜய். ஆனா இப்படி ஒரு தெளிவான முடிவை அறிவிப்பதற்கு முன்பு தீவிரமான ஆலோசனையும் நடந்திருக்கு விஜய் டீம் மத்தியில. இது பற்றி தாவேக வட்டாரங்கள்ல நம்ம விசாரிச்சோம். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படுகிற அத்தனை தீர்மானங்களையும் தளபதி முழுமையா படிச்சு பார்த்தாரு. அப்புறம் தான் கடைசியா கூட்டணி பற்றிய தீர்மானத்தை அவரே தாங்க டிக்டேட் பண்ணாரு. அவரு இந்த தீர்மானத்தை படிச்சு காட்டுறப்ப ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் எல்லாரும் கூட ஒருவித தயக்கத்தோட தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெளிவா விளக்கமா சொன்னாரு விஜய். அமித்ஷா பேச முயற்சி செஞ்சப்பையும் நம்ம பதில் கொடுக்கல, எடப்பாடி தரப்புல பேச வந்தப்பையும் நம்ம பிடி கொடுக்கல. நம்மளை முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு நம்ம தலைமையில கூட்டணிக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் நம்ம பேசுவோம் என்று ஆதவ் அர்ஜுனாவுக்கும் அருண்ராஜுக்கும் தெளிவாகவே பதில் கொடுத்திருக்கிறாராம் விஜய். சரி, அவங்களுக்கு என்ன அதுல தயக்கம், தனிச்சு நிக்கிறதுல? அவங்க தான் விஜய்க்கு தெரியாமலேயே கூட்டணி பற்றி அதிமுக தரப்புல பேசுறாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய டிஜிட்டல் திண்ணையில சொல்லிட்டோம். அதே மாதிரி டிடிவி தினகரனையும் அருண்ராஜ் சமீபத்தில் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இது பற்றி தாவேக சோர்ஸுகள் நம்மிடம் பேசிய போது அருண்ராஜ் கிட்ட நீங்க விஜய் சொல்லித்தானே வந்து பேசுறீங்க அப்படின்னு டிடிவி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு இல்லைங்க, நான் வந்தது விஜய்க்கு தெரியாதுன்னு அருண்ராஜ் பதில் சொல்ல தினகரன் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம். அப்போ ஏங்க, நான் ஒரு கட்சியோட தலைவர், கடந்த தேர்தலில் என் தலைமையில் ஒரு தனி கூட்டணியே அமைச்சிருந்தோம். அதனால நானும் உங்க தலைவரும், அதாவது விஜயும் நேரடியாக 1 to 1 சந்திச்சு கூட்டணி பற்றி பேசினாதாங்க சரியா வரும். நான் உங்ககிட்ட சொல்றத நீங்க 100% அப்படியே விஜய் கிட்ட சொல்லுவீங்கன்னு எப்படி நான் எதிர்பார்க்க முடியும்? அதனால விஜயை நேரடியாக சந்திச்சு தான் நான் பேசணும். அவரை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன். பொது இடமா இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த இடமா இருந்தாலும் சரி, விஜயை நேருக்கு நேராக சந்திச்சு பேசினாதான் முடிவு கிடைக்கும். நானும் ரெடியா இருக்கிறேன், இதை வேணா நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க என்று கராராக கூறியிருக்கிறார். இதற்கு பிறகு விஜயிடம் அருண்ராஜ் இந்த சந்திப்பு பற்றி கூறியிருக்கிறார். ஆனா விஜயோ அருண்ராஜை ஒரு சீரியஸ் லுக் விட்டுவிட்டு அமைதியாகிவிட்டாராம். அதற்கு பிறகுதான் தமது தலைமையை தம்மை முதல்வர் வேட்பாளராக ஏற்கிற கட்சிகளுடன் கூட்டணி அப்படிங்கிற இறுதி முடிவை எடுத்து தீர்மானமாக டிக்டேட் செஞ்சிருக்கிறார் விஜய். அதுவும் இனிமேல் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு சென்று விடுவார். கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே விஜய் தப்பிக்க முடியும் போன்ற செய்திகள் எல்லாம் பரப்பப்படுகிறது. அதனால இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தெளிவா தீர்மானத்துல இதை குறிப்பிட்டு விட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லி இருந்தாராம் விஜய். ஆக இலவு காத்த கிளியாக காத்து கொண்டிருந்த அதிமுக பாஜகவுக்கு ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார் விஜய். அதே சமயம் தாவேக பொதுக்குழுவில் விஜய் தீர்மானம் நிறைவேற்றிய கையோடு நம்ம ஏத்துக்கிட்டு வர்றவங்களோடு கூட்டணி பற்றி பேசுவோன்னு சொல்லிட்டதுனால கூட்டணியில சேர விரும்பும் கட்சிகளுக்கு வலையை பலமாக வீசிக்கொண்டிருக்கிறார்களாம் தாவேகாவுடைய 2ஆம் கட்ட தலைகள். கட்சிகள் சிக்குமா நழுவுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத
அதிரடி விலை குறைப்பு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.